ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். தெருக்கூத்து, மேடை நாடகங்கள் அதிகம் இருந்த சுமார் 20-30 வருடங்களுக்கு முன்பு பெரிதும் அறியப்பட்டதாய் விளங்கிய ஒரு கதாபாத்திரம் மயில் ராவணன். இலங்கை வேந்தன் 10 தலை ராவணனை கேள்விப்பட்டிருக்கிறோம். இது யார் புது ஒருவன் மயில் ராவணன் என்றால், ஆமாங்க, இது புராணங்களில் கூறப்படாத, தமிழகத்தில் செவிவழி கதையாய் கூறப்படும் இலங்கை வேந்தன் ராவணனின் தம்பியின் கதை ஆகும். இக்கதை பிற மாநிலங்களிலும் உண்டுதான். ஆனால் இந்த மயில் ராவணனுக்கு அங்கு அகிராவணன், பாதாள ராவணன் என வேறு பெயர்கள் உண்டு. அப்படி சற்றே வித்தியாசமான கதை களத்துடன் அனுமருக்கும் மகன் உண்டு என கூறப்படும் இந்த மயில் ராவணன் எனும் நாட்டுப்புற கதை ஒன்றினை நாம இன்னைக்கு இந்த பகுதியில கேட்கலாம். சுவாரஸ்யமான கதைதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை வேந்தன் ராவணன் ராமருடனான போரில் தனக்கு பூரண துணையாயிருந்த இந்திரஜித், கும்பகர்ணன், நிகும்பன் முதலான யுத்த சிங்கங்களையெல்லாம் இழந்த பின் தானே பெரும் படையுடன் யுத்த களம் விரைந்தான். ஆனால் அவனும் ராம லட்சுமணரின் பாணங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தன் பாதி சேனை அழிந்ததுடன் தானும் நிராயுத பாணியாய் நிற்க, இன்று போய் நாளை வா எனும் ராமரின் வார்த்தைகளால் வெட்கி நொந்து அரண்மனை திரும்பினான். வந்தவன் துயரம் மேலோங்க தன் அமைச்சர்களிடம், மந்திரியாரே, இனி மேற்கொண்டு போரை எப்படி கையாள்வது என்பதை யோசிக்க இயலாமல் நான் தவிக்கிறேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என அழுது புலம்பினான். அதை கேட்ட அவனின் மந்திரியான பிரகஸ்தன் என்பவன், மன்னா, என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. இனி சூழ்ச்சி செய்தே நாம் இந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். அதற்கு தாய் வழி சகோதரனான மயில் ராவணனை நாம் உதவிக்கு அழைக்கலாம் என்றான். அப்போதே ராவணனும், ஆமாம் அமைச்சரே, இதை எப்படி நான் மறந்தேன் என எனக்கே தெரியவில்லை என்று கூறியபடியே ஊக்கம் கொண்டான். மயில் ராவணன் இவன் ராவணனின் தாய் வழியில் ஒன்றுவிட்ட சகோதரன் ஆவான். இலங்கையின் கீழ் உள்ள பாதாள பகுதியில் வாழும் அரக்கர்களின் தலைவன் இவன். அதிமாயாவி, அதீத பராக்கிரமசாலியும் கூட. வாதும் சூதும் அவனுக்கு அத்துப்படி. அத்தனை மாய தந்திரங்களையும் கரைத்து குடித்தவன் அவன். கூடவே காளி தெய்வத்தின் மீது தீவிர பக்தனான இவன் பிரம்மதேவரிடமிருந்து வரங்களும் பல பெற்றவன். இப்படிப்பட்ட இவனையே பிரகஸ்தன் ராவணனுக்கு நினைவூட்ட, ராவணனும் தன் தம்பியான மயில் ராவணனை நினைத்த மாத்திரமே அவனும் பாதாள இலங்கையில் இருந்து நொடியில் இலங்காபுரி புறப்பட்டான். வரும்போதே இலங்கையின் அழிவை கண்டவன், தசகண்ட ராவணனுக்கே தீர்க்க முடியாத பிரச்சனை போலும் என்று எண்ணி விரைந்து ராவணனை வந்து சந்தித்தான். வந்ததும் வணங்கிய அவன், அண்ணா, உமக்கு என்னவாயிற்று? ஏன் நம் நாடெல்லாம் நிர்மூலமாகி கிடக்கிறது? இந்திரலோகத்தை ஒத்த உன் இலங்கையின் இந்த அழிவிற்கு காரணம் என்ன? எங்கும் பிண குவியலும் துர்நாற்றமும் அல்லவா இங்கு வீசுகிறது என்று கேட்க, அதை கேட்டு ராவணனும் வருத்தம் மேலிட, என்னவென்று சொல்வது தம்பி? நம் தங்கை சூர்ப்பனகையை தசரத புத்திரர்களான ராம லட்சுமணர் என்னும் இருவரில் இளையவன் மானபங்கப்படுத்தினான். அதை கேட்டு கோபம் கொண்ட நான் அவர்களுடன் இருந்த பெண் சீதையை கடத்தினேன். ஆனால் அந்த ராமனோ அவளை தேடி பெரும் வானர படையுடன் இங்கு வந்து நம்மீது போர் புரிகிறான். உண்மையில் அந்த ராம லட்சுமணர்களுக்கு உடல் பலத்துடன் வேறு ஏதோ பலமும் இருக்கிறது போலும். அதனால்தான் நம் பெரும் வீரர்களான கும்பகர்ணன், இந்திரஜித் முதலான அத்தனை பேரும் மடிந்து விட்டார்கள். தம்பி, அவர்களின் அந்த மாய பலத்தை அழிக்கக்கூடியவன் நீ ஒருவன் மட்டுமே. இனி நீயே என்னை காப்பாற்றியாக வேண்டும். அதற்காகவே உன்னை நான் அழைத்தேன் என்றான். அவ்வாறே அதை கேட்ட மயில் ராவணனும், அண்ணா, எத்தனை பெரிய வீரன் நீர்! உம்மையே நிலைகுலைய வைத்து விட்டனரா அந்த சிறுவர்கள்? சரி, கவலையடையாதே. இன்னும் 15 நாழிகைக்குள் அந்த ராம லட்சுமணரை பிடித்து கொண்டு பாதாள உலகம் போய் அங்கு அவர்களை நான் என் காளி தேவிக்கு பலி கொடுப்பேன். இது சத்தியம்.
நீ வேண்டுமெனினும் பார் என சூளுரைத்துவிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய அப்போதே பாதாள இலங்கைக்கு விரைந்தான் மயில் ராவணன். அதை கண்ட தசகண்ட ராவணனும் சற்றே மனம் குளிர்ந்தான். ஆனால் அதே சமயம் அவர்களின் அப்பேச்சை மறைவில் இருந்து ஒட்டு கேட்டாள் திரிசடை. ஆம், இவளே ராவணனின் சகோதரனும் ராவணன் மீது தவறு உள்ளதால் ராமர் தரப்பில் சேர்ந்தவருமாகிய விபீஷணரின் மகள் ஆவாள். இப்பெண்ணே அசோகவனத்தில் இருக்கும் சீதைக்கு ராமர் வருவார் என அடிக்கடி நம்பிக்கை வார்த்தைகளை கொடுப்பவள். சீதையால் அன்னை என அழைக்கப்பட்டவளும் கூட. அப்படிப்பட்ட அவள் அன்று மயில் ராவணனின் அந்த சபதத்தை கேட்டதும் இதை எப்படியாவது ராமருக்கு தெரியப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்தி அவரை எச்சரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். ஆகவே அவள் உடனடியாக வாயுதேவனை வேண்டி அழைத்து அவரிடம் மயில் ராவணனின் சபதம் குறித்து கூறி, சுவாமி, இதை எப்படியேனும் என் தந்தை விபீஷணரிடம் தெரிவித்துவிட்டு அவர்களிடம் இதற்கு தக்கதொரு மாற்று உபாயத்தை செய்ய சொல்லும். இன்னும் 15 நாழிகை நேரமே மீதமுள்ளது என்றாள். அவ்வாறே வாயுதேவனும் திரிசடையிடமிருந்து அத்தகவலை பெற்றுவிட்டு விரைந்து விபீஷணரை அணுகி அவரிடம் மயில் ராவணனின் ராம லட்சுமணரை கடத்தும் திட்டம் குறித்து கூறலானார். அதை கேட்டு கவலை கொண்ட விபீஷணரும் உடனடியாக ராம லட்சுமணர் வானர வீரர்களான அனுமர், சுக்ரீவன், அங்கதன் ஆகியோரிடமும் அதை தெரிவித்தார். இப்படியாய் அவ்விடத்தில் தோன்றிய அந்த புதுவித பிரச்சனையை அறிந்ததும் சுக்ரீவனானவர் விபீஷணரிடம், வீரனே, யார் இந்த மயில் ராவணன்? அவனைக் கண்டு தாமே பயப்படும் காரணம் என்ன என கேட்க, அப்போதே அந்த மயில் ராவணனின் பலம் குறித்து விவரித்தார் விபீஷணர். பாதாள இலங்கையின் அதிபதியான மயில் ராவணன் பிரம்மதேவரை தவசித்து அவர் மூலமாய் 3 வரங்களாய் எப்போரில் எவருடன் போரிட்டாலும் வெற்றி அவனுக்கே எனவும், நினைத்த நேரத்தில் நினைத்த உரு எடுக்கும் திறனும், அவன் உயிரையே 5 இடங்களில் பிரித்து வைத்து அதை ஒன்றாய் அழித்தாலே அவனுக்கு மரணம் எனவும் அதிசக்தி வரங்களை பெற்றுள்ளான். அதன் பின் பல மந்திர தந்திரங்களை கற்றுத் தேர்ந்த அவன் பாதாளம் சென்று அங்கு தேவர்களுக்கு பயந்து ஒளிந்திருந்த அசுரர்களை எல்லாம் ஆட்சி புரியும் அரக்க பேரரசன் ஆனான். ஆழ்ந்த சமுத்திரத்தில் பூக்கும் 1,00,000 தாமரைகளில் பெரிய தாமரையின் தண்டின் மூலமே அவன் பாதாள வாசலை அடைய முடியும். அதில் நுழைந்தவர் இன்று வரை உயிருடன் திரும்பியதில்லை. உள்ளே அடுக்கடுக்காய் பல அரண்மனைகள் உண்டு. அதில் 1,00,000 ராட்சதர்கள் காவலும் காப்பர். அதையெல்லாம் தாண்டியே அவனை அடைய முடியும். அந்த மகா மாயாவி அறியாத தந்திரமே இல்லை. எந்த ரூபத்தையும் எடுத்து எவர் போன்றும் வருபவன் அவன். அப்படிப்பட்ட அவனே இன்னும் சில நாளிகையில் அவன் இஷ்ட தெய்வமான உக்கிர காளிக்கு நம் ராம லட்சுமணரை கடத்தி கொண்டு போய் பலியிடப் போகிறானாம். நினைத்ததை முடிக்கும் அவன் ஒருவேளை ராம லட்சுமணரை கடத்தி பாதாளம் சென்றால் அங்கிருந்து அவர்களை மீட்பது மிக கடினம். ஆகவே இங்கேயே அவன் திட்டம் பலிக்காதவாறு நாம் முறியடிக்க வேண்டும். இப்போது என்ன செய்வது என்று கூறி முடித்தார் விபீஷணர். உண்மையில் சுக்ரீவனும் இதையெல்லாம் கேட்டதும் சற்றே பயரத்தான் செய்தார். இருந்தும் இன்று இரவை எப்படி கடப்பது என்று எண்ணி யோசனையில் ஆழ்ந்த அவர் நல்லதொரு யோசனை வர உடனே ஆர்ப்பரித்து எழுந்து அனுமரை அழைத்து, அனுமா, உம்மாலே இனி ராமலட்சுமணரை காக்க முடியும். ஆம், உம்மால் மட்டுமே முடிவில்லா உம் வாளை கொண்டு உடனே வானுக்கும் பூமிக்குமான கோட்டை கட்ட முடியும். அப்படி இன்று இரவு உம் வாளை கொண்டு அனைவரை சுற்றிலும் கோட்டை ஒன்றை கட்டிவிடும். உம்மை தாண்டி ஒருவரும் உள்ளே நுழைய முடியாது. எப்படி என் திட்டம் என்றார். அதை கேட்ட அனுமனும், நல்ல யோசனை தந்தீர் சுக்ரீவரே என கூறிக்கொண்டே மளமளவென காரியத்தை துரிதப்படுத்தினார். ராமலட்சுமணர், அவரின் சேனை, விபீஷணர், சுக்ரீவர், ஜாம்பவான் என அனைவரையும் உள்ளே வைத்து அவர்களை சுற்றி தன் வாளால் வட்ட கோட்டை ஒன்றினை கட்டினார் அனுமர்.
ஈ எறும்பு கூட உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் சுருட்டி கட்டப்பட்டிருந்த வால்கோட்டை அது. உள்ளே போக வேண்டுமென்றால் அனுமரின் வாயில் புகுந்து காது வழியாகத்தான் வெளியேறி உள்ளே செல்ல முடியும். அந்த அளவிற்கு படு காவல் கொண்ட கோட்டை அது. வானளவு உயர்ந்தும் பூமியை துளைத்தும் எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்றே யாராலும் கணிக்க இயலாத கோட்டை அது. இப்படிப்பட்ட கோட்டையின் உள்ளே காவலும் கெடுபிடிதான். 4 ஜாமமும் முழு சேனையும் கண் விழித்து கவனமாய் பாதுகாக்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அனைத்தும் நல்ல விதமாய் போய்கொண்டு இருந்தது. அப்படியே நேரமும் சென்றது. அதே வேளையில் பாதாள இலங்கையில் மயில் ராவணனோ தன் 4 படை தளபதியுடன் பெரும் படையையும் சேர்த்து கிளப்பிக் கொண்டு அரண்மனையை விட்டு கிளம்பி சமுத்திரத்தின் கரையில் வந்து நிற்கலானான். நின்றவனிடம் அவன் படை தளபதியான சதுரன் என்பவன், மன்னா, முதலில் நான் சென்று அந்த 2 பேரையும் பிடித்து அவன் படை அனைத்தையும் தின்றுவிட்டு வருகிறேன். தாம் இங்கேயே படையுடன் ஓய்விடும் என்று கூறிக்கொண்டு ராமர் இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்தடைந்தான். வந்தவன் அப்பெரும் கோட்டையை கண்டு, என்ன பிரம்மாண்ட கோட்டை இது, கல்லும் இல்லை மண்ணும் இல்லை என்று கூறி சுற்றி சுற்றி பார்த்தான். உள்ளே நுழைய வாசலே இல்லை. அண்ணாந்து பார்த்தான், ஆகாயம் மட்டுமே தெரிந்தது. கீழே பார்த்தான், கோட்டை பூமிக்கும் கீழே போய்கொண்டிருந்தது. இது என்ன புது மாதிரி கோட்டை, வாயிலும் இல்லாமல் வழியும் இல்லாமல் என்று எண்ணியவன் வந்த வேகத்தில் குழம்பி ஓடோடி மயில் ராவணனிடம் சென்று தலை குனிந்தபடி, மன்னா, நான் என் வாழ்நாளில் இதுவரை கண்டிராத கோட்டை ஒன்றில் ராமரை மறைத்து வைத்துள்ளனர். அதற்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, பாதையும் இல்லை, வாயிலும் இல்லை. எப்படி நுழைவது என்றே எனக்கு தெரியவும் இல்லை. என்னை மன்னியும் என்றான். அதை கேட்டதும் அருகில் இருந்த மற்றொரு படைத்தளபதியான சாத்திரன் என்பவன், மன்னா, இவனால் முடியாததை நான் முடித்து காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு அவனும் வேகத்தோடே ராமர் இருக்கும் இடம் வந்தடைந்தான். வந்தவன் அந்த வால் கோட்டையை கண்டு அதிசயித்தாலும் என்னதான் என்று பார்த்துவிடலாம் என்று எண்ணியபடி வாலுக்குள் நுழைய முயன்றான். அவ்வளவுதான். அதை அறிந்த அனுமரோ வாளினாலே அவன் எலும்புகள் அனைத்தும் நொறுங்கும் அளவிற்கு தரையோடு தரையாய் வைத்து நசுக்கி சக்கையாய் பிழிந்து மண்ணில் தேய்த்து தேய்த்தே அவன் சதையெல்லாம் நைந்து போகும் அளவிற்கு புடைத்து அனுப்பினார். உயிர் பிழைத்தால் போதும் என தப்பி ஓடிய சாத்திரனும் பயத்தோடும் வெட்கத்தோடும் மயில் ராவணனிடம் நடந்த அனைத்தையும் தெரிவிக்க, அவனோ, இனி உங்களை நம்பி பயனில்லை, நானே காரியத்தை கச்சிதமாய் முடித்து கொண்டு வருகிறேன் என கூறி தனியே அனுமரின் வால் கோட்டைக்கு சென்றான். வந்தவன் தந்திரமாய் தன்னை விபீஷணர் போல உருமாற்றிக் கொண்டான். அவன்தான் மாயாவி ஆயிற்றே. தந்திரத்தாலேயே அனுமரின் முகம் எங்குள்ளது என்பதையும் கண்டுபிடித்தான். அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்து அனுமர் காதருகே நின்று கொண்டு, என்ன அனுமரே, எச்சரிக்கையாக இருக்கிறீரா? 15 நாழிகை ஆகப் போகிறது. கோட்டைக்கு வெளியே பாதுகாப்பு எல்லாம் பலமாகத்தான் இருக்கிறது. உள்ளே எப்படி இருக்கிறது என ஒரு முறை பார்த்துவிட்டு வருகிறேன். தாம் வழியை விடும் என கூற, அதை கேட்ட அனுமரும் இவர் விபீஷணர்தானே என நினைத்து கொண்டு வாயை திறந்தார். உடனே உள்ளே நுழைந்த மாறுவேடத்தில் இருந்த மயில் ராவணனும் பாதை காது வழியே போவதை அறிந்து அப்படியே கோட்டையின் உள்ளே சென்றான். சென்றவன் கன நேரத்தில் உள்ளிருந்த அனைவரையும் வசியம் செய்து எந்த தடையும் இன்றி அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ராம லட்சுமணரின் அறையை அடைந்து தன் வித்தைகளால் இருவரையும் தன் கை விரல் அளவிற்கு சிறிதாக்கி அவர்களை ஒரு பெட்டியில் அடைத்து எடுத்துக்கொண்டு அனுமரிடம், ஐயா அனுமரே, உள்ளேயும் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. எத்தனமாயிரும் மயில் ராவணன் எந்த உருவத்திலும் வருவான். இனி நான் வெளியே சுற்றி கண்காணிக்கிறேன் என்று கூறி வந்த வழியே திரும்பி வந்து சுலபமாய் பாதாள உலகம் சென்று அங்கே
தன் அரண்மனையின் காளி கோவிலுக்குள் அப்பெட்டியை பத்திரமாய் பூட்டி வைத்தான். அச்சமயம் அங்கு திடீரென அசரீரி ஒன்று ஒலித்தது. அது, மயில் ராவணா, நீ செய்வது தவறு. இத்தனை சிரமப்பட்டு நீ ராவணனுக்கென செய்யும் இச்செயல் நல்லதல்ல. மூடனே, நீ சிறைப்படுத்திய இவர் கடவுளின் அவதாரம் ஆவார். நீ புரிந்த இப்பாவத்தால் உன் ராஜ்யத்தை விரைவில் இழப்பாய். உன் தங்கை தூம்ரதண்டியின் மகனே இனி இவ்விடத்தை ஆளப்போகிறான். ஆகவே ஒரு கணம் யோசி. ராமலட்சுமணரை விடுவித்து சீதையையும் விடுவிக்க முயற்சி செய். அப்போதே நீ இதிலிருந்து தப்புவாய் என்றது அக்குரல். அப்படி அசரீரி உரைத்த அவ்வார்த்தைகளானது மயில் ராவணனின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போன்று இருந்தது. என்னது, என் தங்கையின் மகன் அரியணை ஏறப் போகிறானா? அவர்களை என்ன செய்கிறேன் பார் என கூறிக்கொண்டே அப்போதுதானே தன் தங்கை தூம்ரதண்டியையும் அவள் மகனையும் சிறையிலிட்டான் மயில் ராவணன். அதை தட்டி கேட்க அங்கு வந்த தங்கையின் கணவனையும் அப்போதே அவன் கொன்றொழித்தான். சிறையில் அடைக்கப்பட்ட தங்கைக்கு கால் விலங்கு, கை விலங்கு, மார் விலங்கு என அத்தனை விலங்கையும் பூட்டி அடைத்துவிட்டு அந்த அறைக்கும் 400 பூட்டு போட்டு, இனி எப்படி உன் மகன் அரசனாவான் என்று பார்க்கிறேன் என்று கூறியபடி நிம்மதியாய் பலி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். இது இப்படி இங்கு நடக்க, அங்கு பூலோகத்திலோ கோட்டைக்கு காவலாய் உள்ளே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த நிஜ விபீஷணரானவர் ஒருமுறை அனுமரிடம் வந்து, என்ன அனுமரே, எல்லாம் சரியாகத்தானே உள்ளது என கேட்க, அப்படி அவரை கோட்டையின் உள்ளே கண்ட அனுமரோ, அரை நாளிகைக்கு முன்னர்தானே விபீஷணரே நீர் வெளியே போனீர், எப்படி எனக்கே தெரியாமல் உள்ளே போனீர் என்று கேட்க, பகீர் என்றது விபீஷணருக்கு. ஆம், ஏமாந்து விட்டோமோ என்று பதறியபடியே உள்ளே ஓடியவர் ராம லட்சுமணரின் அறைக்கு சென்றார். அங்கு அவர்களை காணவில்லை. கதறியபடியே வெளியே வந்தவர், அனுமரே, நான் கூறியது போலவே ஆகிவிட்டதே. மாயாவி எவர் உருவத்திலும் வருவான் என்று கூறினேனே, அவன் என் உருவில் வந்தே உம்மை ஏமாற்றி போய் விட்டானே என அழுது அரற்றினார். அப்போதே அனுமரும் மயில் ராவணனின் தந்திரத்தை உணர்ந்தார். அப்படி அஜாக்கிரதையாயிருந்து ராம லட்சுமணரை விட்டுவிட்டோமே என தனக்குள்ளே நொந்து கொண்ட அனுமர் சுக்ரீவன் முதலான அனைவரையும் பார்த்து மன்னிப்பு வேண்டி, பெருமக்களே, இது என் தவறு. என் தவற்றை நானே நிவர்த்தி செய்கிறேன். ஐயா விபீஷணரே, எனக்கு பாதாள இலங்கை செல்ல வழியை மட்டும் தாம் கூறும். நான் ராம லட்சுமணரை மீட்க வேண்டும். அந்த மயில் ராவணனுக்கு அழிவு என் கையில்தான் போலும் என்று வீர உரையை நிகழ்த்தினார். அதற்கு விபீஷணரும் உடனே பாதாள இலங்கை செல்ல வழி குறித்து கூற துவங்கினார். ஐயா அனுமரே, நடு சமுத்திரத்திலே ஒரு இடத்திலே 1,00,000 தாமரைகள் பூத்திருக்கும். அதில் பெரிய தாமரை எதுவோ அத்தாமரையின் தண்டினுள் உம் சரீரத்தை சுருக்கியபடி பயணித்தால் பாதாள கோட்டையின் வாயிலை நீர் அடைவீர். அந்த வாயிலை மச்சவல்பவன் மகரத்வஜன் எனும் ராட்சதன் ஒருவன் பாதுகாப்பான். பலசாலியான அவன் ஒருவனே 1,00,000 வீரர்களுக்கு சமமானவன் ஆவான். அவனை வென்று நீர் உள்ளே பயணித்தால் தங்கம், வெள்ளி, அக்னி, செம்பு, வெண்கலம், பவளம் என பல உலோகங்களால் ஆன பல கோட்டைகளும் அரண்மனைகளும் இருக்கும். அதற்கு காவலும் கட்டுக்கடங்காமல் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சென்றால் மட்டுமே நீர் மயில் ராவணனின் அரண்மனையை கண்டுபிடிக்க இயலும். அதிலும் தன் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் குணம் கொண்ட அவன் எதனுள் எங்கே இருக்கிறான் என்பதை தாமே கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் விபீஷணர். அவ்வாறே அனுமரும் அவரின் இக்குறிப்புகளை எல்லாம் கேட்டதும் இனி தாமதிக்க நேரமில்லை என கூறி விரைந்து நடு சமுத்திரத்தில் தாமரை தேடி பயணித்தார். ஒரு வழியாய் அந்த பெரிய தாமரையை கண்டுபிடித்து உள்ளே நுழைந்த அனுமரை தாக்க தயாராய் இருந்தார் மச்ச வல்லபன் எனும் மயில் ராவணனின் படைத்தளபதி. அங்கு அனுமருக்கும் மச்சவல்லபனுக்கும் இடையே பெரும் சண்டை மூண்டது. அதில் இருவருக்கும் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அனுமருக்கோ ஒரே ஆச்சரியம், யார் இவன்?
இவன் முன் என் பலமானது குறைகிறதே என்று அப்போதே அனுமர் அறிந்து கொண்டார் இந்த மச்சவல்லபனே தன் மகன் என்று. ஆம், அனுமர் இலங்கையில் வான்வெளியாய் சீதையை தேடி பயணிக்கும் சமயம் அவர் வியர்வை துளி ஒன்று சமுத்திரத்தில் விழுந்ததாம். அதை திமிதி என்னும் மீன் பெண் ஒருவள் விழுங்க, அதனால் பிறந்தவனே இந்த மச்சவல்லபன் என்று தெரிந்து கொண்டார் அனுமர். அப்படியென்றால் இவன் என் மகனா என கூறி அவனை ஆறத் தழுவிய அனுமர் தான் வந்த காரணத்தையும், இலங்கை ராவணன் சீதையை சிறை வைத்ததையும், இந்த பாதாள ராவணன் ராம லட்சுமணரை இப்போது சிறை வைத்திருப்பதையும் குறித்து தன் மகனிடம் கூறலானார். அதை கேட்ட மச்சவல்லபனோ, தந்தையே, நீர் எப்படி ராமருக்கு உண்மை விசுவாசியாய் இருக்கிறீரோ அதேபோல் நானும் என்னை வளர்த்த மயில் ராவணனுக்கு உண்மை விசுவாசியே. நான் உயிரோடு இருக்கும் வரை என்னை மீறி தாம் உள்ளே செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். ஆகவே என் நடு மார்பில் இருக்கும் என் உயிர்நிலையை தாக்கி என்னை மூர்ச்சியாக்கிவிடும். அதனால் நான் சாக மாட்டேன். 50 ஜாமங்கள் மயங்கி மட்டுமே கிடப்பேன். அப்படிப்பட்ட நேரத்தை நீர் உபயோகித்துக் கொண்டு உள்ளே செல்லலாம். இப்போதைக்கு இதுவே ஒரே வழி என்று கூறலானான். அதை கேட்ட அனுமரும் முதலில் தயங்கினாலும் பின் ஏற்றுக்கொண்டு வஜ்ரம் போன்ற தன் கைகளால் மச்சவல்லபனின் மார்பிலே இடியை ஒத்த குத்து ஒன்றினை குத்த மயங்கி போனான் அவன். அதன் பின் வாசலை தாண்டி உள்ளே போனார் அனுமர். முதலில் செங்கல் கோட்டை காவலுக்கு 4000 லட்சம் படை வீரர்கள், அடுத்து பித்தளை கோட்டை, அதிலும் லட்சமா லட்சம் அசுர சேனை, அடுத்ததாய் வெங்கலம், பொன், பவளம் என இப்படியே பல கோட்டைகளையும் கோடி வீரர்களையும் கொன்று வென்ற அனுமர் இறுதியில் அங்கே நந்தவன சோலை ஒன்றை அடைந்தார். அங்கே காளி தெய்வத்திற்குரிய தங்கமயமான பலிபீடம் ஒன்று இருந்தது. அதை கண்ட அனுமன், இனி எப்படி இருந்தாலும் மயில் ராவணன் இங்கு வந்துதானே ஆக வேண்டும் என எண்ணி தன்னை ஒரு சிறு உருவம் ஆக்கிக் கொண்டு மரத்தில் போய் ஒளிந்து கொண்டார். அச்சமயமோ பெண்ணொருத்தியானவள் கையில் தங்க குடம் ஒன்றை ஏந்தி அந்த நந்தவன குளத்தில் வந்து தண்ணீர் எடுக்க வந்தாள். அவள் வேறு யாருமல்ல, அவளே மயில் ராவணனின் தங்கை தூம்ரதண்டி. தமக்கையை கொண்டே அபிஷேக நீர் எடுத்து வர வேண்டும் என விதி இருந்ததால் மயில் ராவணன் அப்போது மட்டும் அவளின் காவல் கட்டுகளை தளர்த்தி நந்தவனம் அனுப்பியிருந்தான். அப்படி நந்தவனம் வந்தவள், ராமலட்சுமணரை பலி கொடுக்க போகும் பரிகாரத்திற்காய் நான் இந்த பாவ காரியத்தை செய்ய வேண்டுமா என நொந்து அழுதவாறே புலம்பிக் கொண்டு வந்தாள். அப்படி வருந்தி அழும் அபலை பெண் ஒருவளை பார்த்ததும் அனுமர் முதலில், பெண்ணே, உன் கவலை என்ன என கேட்க, அவளோ, யார் இந்த பேசும் வானரம்? ஒருவேளை மந்திரவாதியான மயில் ராவணன் என்னை சோதிக்கிறான் போலும் என்று எண்ணி பயந்து ஒதுங்கிக் கொண்டாள். பின் அனுமர் எவ்வளவு கூறியும் அவள் அவரை நம்ப தயாராயில்லை. இறுதியில் அனுமர் தன் விஸ்வரூபத்தை காட்டிய பின்னரே திடம் கொண்ட தூம்ரதண்டி அனுமனை விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டி அவள் அசரீரியின் காரணமாக தன் மகனின் சிறையிருப்பை எடுத்து கூறி அப்படியே மயில் ராவணனின் இரகசியங்களையெல்லாம் குறித்து கூறலானாள். அதன்படி ராம லட்சுமணர் சிறை வைக்கப்பட்டுள்ள இடம், மயில் ராவணனின் அரண்மனை, அவன் இறப்பின் ரகசியம், அதாவது 5 வண்டுகளாய் 5 குகைகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அவன் உயிரை ஒரே சமயம் அழித்தாலே அவன் மரணிப்பான் என்பதையும் குறித்துமான அத்தனை வழிகளையும் உரைத்தாள் தூம்ரதண்டி. அவ்வாறே அது அத்தனையையும் மனதில் பதித்த அனுமரும் அவள் குடத்தில் எடுத்துச் செல்லும் அபிஷேக நீரின் மேல் வைக்கப்பட்டுள்ள மாவிலையில் ஒரு பூச்சியாய் அமர்ந்து கொண்டு அரண்மனையின் உள் சென்றார். அங்கு கல், புஷ்ப, வைர, வைடூரிய, பவள என 1000 கால் மண்டபங்கள் பல கடந்து காளி கோவிலை அடைந்து அங்கு அந்த தெய்வத்தின் முன்னே பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஆடாமல் அசையாமல் அதை மெல்ல திறந்து பார்த்தார்.
உள்ளே மயங்கிய நிலையில் இருந்தனர் ராம லட்சுமணர்கள். அவர்களை எவ்வளவு முயற்சித்தும் அனுமரால் எழுப்ப முடியவில்லை. அதனால் அனுமனின் கண்கள் குளமாய் போகின. என்னாலே இவர்களுக்கு இந்த நிலைமை? இந்த பாதாளத்தை விட்டு வெளியே சென்றாலே இந்த அரக்கனின் மந்திர தந்திரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அதன் பின்னே இவர்களை எழுப்ப முடியும். அதற்கு முதலில் இந்த மயில் ராவணனை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய அனுமர் அந்த பெட்டியை பூமாதேவியிடம் ஒப்படைத்து, அன்னையே, நான் வந்து கேட்கும் வரை இவர்களை நீயே காக்க வேண்டும் என்று கோர, பூமி தாயும் மெல்ல அதிர்ந்து பிளந்து அப்பெட்டியை தன்னுள் வைத்து கொண்டாள். அதன் பின் சட்டென அனுமரும் பறந்து சென்று மயில் ராவணனின் இருப்பிடத்தை அடைந்தார். அங்கு இருவருக்குமிடையே பெரும் சண்டை மூண்டது. மயில் ராவணனின் மலை போன்ற அம்புகளையெல்லாம் தவிடுபொடியாக்கினார் அனுமர். இருந்தும் வித்தைக்காரனான அவன் அனுமர் எத்தனை முறை சுக்கு நூறாக கிழித்தாலும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்தான். அனுமரோ தூம்ரதண்டி ஏதோ 5 வெள்ளி குகையில் இவன் உயிர் ஸ்தானம் வண்டு உருவில் உள்ளது என்று கூறினாளே, அதை அழித்தாலே இவனை அழிக்க முடியும் என்றும் கூறினாளே என்று எண்ணம் கொண்டவராய் அப்படியே சண்டையிட்டு மயில் ராவணனை ஊக்கப்படுத்தியவாறே, அசுரா வா, உன்னை வதைக்கவே வந்துள்ளேன் என்று கூறியபடியே 3000 மைல் தாண்டியிருக்கும் அந்த வெள்ளி குகைக்கு அவனை அறியாமலே அவனை இழுத்துச் சென்றார். அவனும் அதை மறந்தே அனுமரை துரத்தி கொண்டே அவ்விடமும் வந்து சேர்ந்தான். இறுதியாய் அவனிடம் ராம லட்சுமணரை விட்டுவிடு என கூறி பார்த்தார் அனுமர். ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. உடனே அனுமர் தன் வானளாவிய விஸ்வரூப தோற்றத்தை மறுமுறை எடுத்து அதனுடன் நரசிம்ம, கருட, ஹயக்ரீவ, வராக, வானர என பஞ்சமுகம் கொண்டு காலால் மயில் ராவணனின் தலையை அழுத்தி மண்ணில் புதைத்துவிட்டு தன் கையால் குகையில் இருந்த 5 வண்டுகளையும் எடுத்து ஒரே நேரத்தில் அதை நசுக்கிக் கொள்ள உயிர் துறந்தான் மயில் ராவணன். அதன் பின்னே அவனுக்கு ஞானோதயம் தோன்றியது. ஆம், இறந்ததும் அவன் வாய் அனுமரை போற்ற துவங்கியது. அறியாமையால் செய்த பிழையை மன்னித்தருளும் என வேண்டி துதித்தது. இதனால் நிறைய புண்ணியமும் காளி பூஜையும் செய்த அவனின் பாவங்கள் அனைத்தும் அழிந்து போக அவனின் அந்த இறுதி நேர வேண்டுதலானது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பாய் போனது. இறந்ததும் அவன் ஆன்மாவானது அப்படியே மேல் உலகமும் சென்றது. இப்படியாய் வந்த காரியம் முடிந்தது என்பதை உணர்ந்த அனுமரும் ஓடோடிச் சென்று பூமாதேவியிடமிருந்து பெட்டியை வாங்கிக் கொண்டு பாதாளம் விட்டு பறந்து வெளியே வந்து சமுத்திரத்தை அடைந்து கரையில் வைத்து பெட்டியை திறக்க அதிலிருந்து ராம லட்சுமணர்கள் தூக்கத்திலிருந்து எழுவது போல எழுந்து வெளியே வந்தார்கள். வந்ததும் அவர்களை கண்டு அனுமர் ஓடி வந்து காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பும் ஆசீர்வாதமும் பெற்றார். பின் திரும்பி அவர் மட்டும் மீண்டும் பாதாள இலங்கை சென்று தூம்ரதண்டியின் மகனிடம் பாதாள இலங்கையின் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு தன் மகன் மச்ச வல்லபனிடம் விடையும் பெற்றுக்கொண்டு தன் உலகம் திரும்பினார். இப்படியாய் மயில் ராவணன் கொல்லப்பட்டு ராமர் விடுவிக்கப்பட்டார் என்பதை அறிந்ததும் இலங்கை வேந்தன் ராவணன், என் இந்த சொந்தத்தையும் நான் இழந்தேனா என கூறிக்கொண்டே ராமருடனான தன் அடுத்த நாள் யுத்தத்திற்கு தேரேறி புறப்பட்டார். இதுவே நாட்டுப்புற கதையாய் கூறப்படும் மயில் ராவணனின் கதை ஆகும். தெருக்கூத்தாகவும் நாடக மேடைகளிலும் போடப்படும் இக்கதையானது எந்த புராணங்களிலும் இல்லை. இது கேட்பதற்கு சுவாரஸ்யமான ஒரு செவி வழி கதை மட்டுமே. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில மயில் ராவணன் கதை குறித்து கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.